வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அவருடைய சிந்தனை ஒன்று, கரையில் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் ஒருவனால் கடலை கடக்கவே முடியாது. கரையில் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் ஒருவனால் கடலை கடக்கவே முடியாது என்று சொல்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் இறங்கி நீச்சல் அடிச்சு எல்லாம் கரையை கடந்து போய் அடுத்த கரைக்கு சேரணும் அப்படின்னு அர்த்தமா? அவர் சொன்னது வேற ஒரு காரியத்திற்காக. கடல் கரையில் நின்று கொண்டு அந்த கரையை மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பதில் எந்த விதமான பலனும் இல்லை இல்லையா? அட்லீஸ்ட் காலையாவது நினைக்கணும், போய் கடல் ஆழம் எப்படி இருக்குன்றத அலைகள் நமக்கு சொல்லி கொடுக்கும். நெருங்கி பார்க்கணும் ஃபர்ஸ்ட், இறங்கி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு, துணிந்து பார்க்கணும் அடுத்தது, நீந்தி பார்க்கணும் கடைசியாக. ஸோ நெருங்கி பார்த்து, இறங்கி பார்த்து, துணிந்து பார்த்து, நீந்தி பார்த்தால் அந்த கடலினுடைய ஆழமும் அதை கடக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு தெரியும். இது கடல் இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. வாழ்வில் துன்பம் என்ற பெருங்கடல், துன்பம் என்கின்ற பெருங்கடல், அந்த கரையில் நின்று கொண்டு நாம் தத்தளித்து கொண்டிருப்போம். இந்த கடலை நாம் எப்படிலாம் கடக்கலாம் அப்படி சொல்லிட்டு, அதற்குத்தான் நான் முதல்ல 4 பாயிண்ட் சொன்னேன். நெருங்கி பார்க்கணும், இறங்கி பார்க்கணும், துணிந்து பார்க்கணும், நீந்தி பார்க்கணும். அந்த துன்பக்கடல்ல இறங்கி பார்த்து, நெருங்கி பார்த்து, துணிந்து பார்த்து, நீந்தி பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு மெனக்கெட்டு முயற்சி செய்து ஒரு கை பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்கிறார். முயற்சியே செய்யாமல் வெறும் கடல் கரையில நின்றுட்டு இந்த கடலை எப்படி கடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காம அட்லீஸ்ட் இறங்கி பார்த்து ஏதாவது ஒரு மூமெண்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதை முயற்சி செய்வதனுடைய உற்சாக வரிகளாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு துன்பமோ, ஒரு பிரச்சனையோ, அல்லது படிப்போ, அல்லது தேர்வோ, எது வந்தாலும் அதில் இறங்கி பார்க்க, அதை முயன்று பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கவி பேரரசு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய வரிகள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. கரையில் நின்று கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் ஒருவனால் கடலை கடக்கவே முடியாது. நாம் கடந்து பார்க்க வேண்டிய கடல்கள் நிறைய இருக்கின்றன. துன்பங்க கடல்களாக இருக்கலாம், கல்வி கடல்களாக இருக்கலாம், கடன் தொல்லை கடல்களாக இருக்கலாம், உறவுகளின் துன்பக்கடலாக இருக்கலாம். எதையும் தாண்டி பார்க்கக்கூடிய, நீந்தி கடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். கொய்யா பழத்துல நிறைய சத்துக்கள் இருக்கிறது இல்லைங்களா? அந்த குறிப்பாக கொய்யாவில் உள்ள லைகோபின் என்கின்ற ஒரு சத்து சிறுநீரக புற்றுநோய், சுவாச குழாய் புற்றுநோய் இவற்றை தடுக்க உதவுகிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கொய்யா பழத்தை சாப்பிடுவோம், நமக்கு கிட்னி இன்ஃபெக்ஷனோ, யூரினரி இன்ஃபெக்ஷனோ, அல்லது சுவாச குழாயில நுரையீரல் இன்ஃபெக்ஷனோ வராம இந்த கண்டிப்பா கொய்யாப்பழம் நமக்கு உதவியாக இருக்கும். வாழ்க மகிழ்வுடன்.